நாங்க தனிச்சு போட்டிட்டு, அப்ப நாங்களும் தான் தனிச்சு போட்டி வர்றோம், நாங்களும் தான் மாற்று. அவர் தீய சக்தி, இவர் ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. யாரு? ஓம் சக்தி, பராசக்தி, தாவேக்கா ஒரு தூய சக்தியா? அப்படி சொல்லக்கூடாது. ஜெய்காலி, ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டையே புரட்டி போட போறேன். உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் உங்களை தேடி வர்றேன். உங்க விஜய் உயிர் வர்றேன்னா அப்படின்னு பாட்டு பாடிட்டு தேர்தல் தேதி அறிவிச்சு பெரம்பூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம். திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம். பாண்டிச்சேரியில ஒரு 12 நிமிஷம். எவ்வளவு ஆச்சு? 36 நிமிஷம். திருநெல்வேலியில ஒரு 20 நிமிஷம். எவ்வளவு ஆச்சு? 56 நிமிஷம். மொத்தமாக தேர்தல் தேதி அறிவிச்சு இந்த 25 நாட்கள்ல 56 நிமிஷம் பேசின ஒரே அரசியல்வாதி உங்க பெரம்பூருடைய வேட்பாளர், மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாஸ் பிளாஸ்ட் அவர்தான். மக்களை விரும்புகிற, மக்கள் வெறுக்கிற அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிறது விஜயா. ரெண்டு பேர் தான் போட்டி. 4 முனை போட்டி, 40 முனை போட்டி. என்ன உருட்டாலும் ரெண்டு பேர் தான். ஒண்ணு இன்னொன்னு உங்களுக்காக உங்க விஜய் எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வேதனையும் தாங்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? 900 கோடிக்கு 800 கோடிக்கு வீடு கட்டி 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி ஒத்தால நான் ஒருத்தர் சோற பார்த்து உட்கார்ந்திருக்கேன். 9000 ஸ்கொயர் ஃபீட், ஐ மீன் 22 சென்ட், 4 கிரவுண்ட். 4 கிரவுண்ட்ல வீட கட்டி ஒரு ஆளு கோபால்னு ஒருத்தன், ஒரு ஆளு 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிருக்காமல்ல, வடிவேலு மாதிரி தான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு ஒண்ணு யார் தான்ப்பா கூப்பிடுறா? பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, யார் தான் கூப்பிடுறா 6 மணிக்கு? அப்படி தெரியல எனக்கு. அரைக்குடிய புரட்டி போட்ட விஜயனுடைய ஃபயர் ஸ்பீச்னு போடலாம்னு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்த உடனே ஓடிட்டேன்ல, வடிவேலு இந்த குடிஞ்சு ஓடுவார்ல, அது மாதிரி வண்டியை வந்து இப்படி தேவர் சில பக்கம் திருப்பி, ஏன்னா 2:10 ஆயிடுச்சான். இந்த நகரம் படத்துல வடிவேல் இருக்காப்ல, மணி என்ன 3, 2:59 வந்தா யாருடைய சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனா நீ தப்பிச்சிட்ட. இந்த இதே கூட்டு தைத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடுற, அங்க நான் ரொம்ப உக்கரமா இருப்பேன், டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை அறிமுகம் செய்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும், இந்த பகுதியில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற என் தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். சிங்கார சென்னைன்னு பேரு, ஆனா எங்கேயுமே சிங்காரத்தை காணோம். சென்னையில ஒரு 4 வீதிகள் தான் ரொம்ப சிங்காரமா இருக்கு. அது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்கிற வீதி, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் இருக்கிற வீதி, அப்புறம் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இருக்கிற வீதி, அப்புறம் மா சுப்பிரமணியன் இருக்கிற வீதி. இந்த 4 வீதியை தவிர எல்லா வீதியும் சீரழிஞ்சு கிடக்கு. ஆனா பேரு சிங்கார சென்னை. பேர் மட்டும் நல்லா வைப்பாங்க. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். ஒரு பேரழகன் ஒரு படத்துல சூர்யா சொல்லுவாரு, ஒரு விவேக் சொல்லுவாரு, ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டு அப்படிம்பாரு. அது மாதிரி பேர் மட்டும் கேட்கும் போது காதுல குடுகுடுன்னு இனிக்கும். இல்லம் தேடி கல்வி வருதா தெரியாது, இல்லம் தேடி மருத்துவம் வருதா தெரியாது. ஆனா இல்லம் தேடி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வெள்ளம் வரும். இல்லம் தேடி தண்ணி அப்படிங்கிற திட்டத்தை வச்சா அது சென்னைக்கு பொருத்தமா இருக்கும். 50 ஆண்டுகள் மாறி மாறி திராவிட கட்சிகள் இந்த நிலத்தை ஆண்டு இருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகளில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனையை 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆண்ட போது சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கு 10,000 கோடி. எதற்கு? மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு. 21 எடப்பாடி இறங்கி அப்பா ஸ்டாலின் வந்தார். அவர் ஒரு 4,000 கோடி பேக்கேஜ் போட்டார். பேக்கேஜ் போட்டு மழைநீர் வடிகால் வாய்க்கால் ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுனாங்க. எங்க? ஸ்டாலின் வீட்டு வாசல்ல. ஒரு சொட்டு தண்ணி நிக்காது எங்க? மா சுப்பிரமணிய வீட்டு வாசல்ல. ஒரு சொட்டு தண்ணி நிக்காது உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல்ல. ஒரு சொட்டு தண்ணி நிக்காது யார் வீட்டு வாசல்ல? சேகர் பாபு வீட்டு வாசல்ல. ஆனா நாம எல்லார் வீட்டு வாசல்லையும் தண்ணி நிக்கும்.
ஓட்டு போட்ட எம்எல்ஏ தேடி வரான் இல்லையோ, பாசத்தோடு தண்ணி மட்டும் நம்மளை தேடி வரும். இப்படி தண்ணியில் தவைக்க வைத்த இந்த திராவிட கும்பல் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விளங்கட்டும் வருது. வெக்கமே இல்லாம ஓட்டு கட்டலாம் வர்றது கிடையாது. கடைசி 2 நாள் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம். எல்லாம் ஏழை எளிய மக்கள், அன்றாடம் காட்சிகள், கூலிக்கு உழைக்கிறவர்கள் 1000 2000 கொடுத்தால் வட்ட செயலாளரை வைத்து அந்த மக்களை கரெக்ட் பண்ணா மக்கள் வாக்கு செலுத்திடுவா அப்படிங்கிற நிலைமையில தான் வச்சிருக்கு. அப்ப இந்த திமுகவுக்கும் அதிமுகவும் பொய்யை சொல்லிய இந்த திமுக அதிமுக ஒரு மாற்று தேவைப்படுது. திமுக 2000 தருவது, அதிமுக 2000. அதிமுக கருணை தொகை, திமுக 8000 ரூபாய்க்கு டோக்கன். இப்ப இதற்கு மாற்றாக திமுக மாற்று அதிமுக இல்லை, அதிமுக மாற்று திமுக இல்லை, இந்த 2 பேருக்கு நாங்க தான் மாற்று என்று 2016 இந்த நிலத்துல கட்சியை தேர்தல் அரசியல் வந்தோம். வரும்போது எல்லோரும் சொன்னது, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை தோற்று போனவுடன் திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வைத்துவிடும், நாம் தமிழர் கட்சி பெட்டி வாங்கிட்டு போயிருந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டோம். வாக்குச்சாவடி முகவர் இருக்கான்னு கேட்டான், 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா சீமான் கூட்டணிக்கு போயிருவாருனாங்க. தனித்து போட்டியிட்டு 7.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். மீண்டும் 2024 பிஜேபி கூட போயிருவாரு சீமான். பிஜேபி பிடிஎம் தான் தனித்து மோடியா ராகுல் காந்திங்கிற சண்டையில இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் 20 நாளைக்கு முன்னாடி சின்னத்தை புடுங்கிட்டான். 20 நாளைக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட இது போல மைக்கு சின்னத்தை வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம 36,50,000 வாக்குகளை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து வந்தோம். இந்த 26 தேர்தலுக்கு நிச்சயம் திமுக கிட்ட போயிருவாரு, அதிமுக கிட்ட துணை முதலமைச்சருக்கு போயிருவாரு, 10 சீட்டுக்கு போயிருவாரு, 40 சீட்டுக்கு போயிருவாருன்னு ஆளாளுக்கு பேசலாம். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்று தமிழ்நாட்டிலேயே தனிச்சு துணிஞ்சு நிக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தனிச்சு போட்டிட்டு, அப்ப நாங்களும் தான் தனிச்சு போட்டி வர்றோம், நாங்களும் தான மாற்று. அவர் தீய சக்தி, இவர் ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. யாரு? ஓம் சக்தி பராசக்தி, தாவேகா ஒரு தூய சக்தியா? அப்படி சொல்லக்கூடாது. ஜெய்காலி ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் புதுக்கோட்டையில தேர்தல் பரப்புரை நீங்க வேணா பண்ணி பாருங்க. புதுக்கோட்டையில மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர்ல தேர்தல் பரப்புரை, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் திருச்சி லால்குடியில தேர்தல் பரப்புரை, எங்களுடைய என்ன செந்தவன் சீமான் காலையில 10 மணிக்கு ஆலங்குளத்துல கூட்டம், 11 மணிக்கு பாவூர் சத்திரம், 12 மணிக்கு சங்கரன் கோயில், இப்போ 1 மணிக்கு வாசல், நான் 5 மணிக்கு ராஜபாளையம், அது முடிச்சிட்டு விருதுநகர். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம் 2 பத்திரிகை, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான். தேர்தல் தேதி அறிவித்து சரியாக இன்றோடு 14, இங்க ஒரு 11, 25 நாளாவது அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கி 19 நாட்களாக திருத்தணியிலே முருகன் கோவிலே சாமியை கும்பிட்டு 19 நாளாக தேர்தலை சுத்தி கொண்டிருக்கிறார். 19 நாட்களில் 164 தொகுதிகளுக்கு போயிருக்கிறார். 19 நாளும் காலையில் 4 கூட்டம், மாலையில் 4 கூட்டம், ஒரு நாளைக்கு 2 பத்திரிகையாளர்கள், NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ANI, அதே போல டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 24, தந்தி என்ற தமிழ்நாட்டு ஊடகங்கள், இடையில பிகனூட்ஸ் டிவி, இடையில வேட்புமனு தாக்கல், இடையில சொந்த ஊருக்கு பிரச்சாரம் என்று சுத்தி சுழந்துகிட்டு இருக்காரு. ஆனால் தேர்தல் பரப்புரை தொடங்கி 25 நாளுல மரியாதைக்குரிய பக்கா மாசு இந்த பனையூர் பாசு தமிழ்நாட்டையே புரட்டி போட போறேன், உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய், உங்களை தேடி வர்றேன், உங்க விஜய் உயிர் வர்றேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு தேர்தல் தேதி அறிவிச்சு பெரம்பூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம், திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் 12 நிமிஷம், பாண்டிச்சேரியில ஒரு 12 நிமிஷம், எவ்வளவு ஆச்சு? 36 நிமிஷம், திருநெல்வேலியில ஒரு 20 நிமிஷம், எவ்வளவு ஆச்சு? 56 நிமிஷம்.
மொத்தமாக தேர்தல் தேதி அறிவிச்சு இந்த 25 நாட்கள்ல 56 நிமிஷம் பேசின ஒரே அரசியல்வாதி உங்க பெரம்பூருடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாஸ் பிளாஸ்ட் அவர்தான். எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசுறா. என்ன பேசுறாரு? உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், கனிம வளம், காடு வளம், நீர் வளம், நில வளம், என் மொழியை எப்படி பாதுகாப்பேன், தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை எப்படி உருவாக்குவேன், என் கல்வியை எப்படி மாற்றுவேன், என் மருத்துவத்தை எப்படி மாற்றுவேன், தூய குடிநீரை எப்படி குடிப்பேன், வீட்டுக்கு வீடு அரசு வேலையை எப்படி கொடுப்பேன், ஆடு மாடு பண்ணை எப்படி உருவாக்குவேன், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இறால் பண்ணை, மீன் பண்ணை எப்படி உருவாக்குவேன், எப்படி நெய்தல் படையை கட்டுவேன், எப்படி மீனவனை பாதுகாப்பேன், எப்படி என் மாணவனை பாதுகாப்பேன், எப்படி மருத்துவரை பாதுகாப்பேன் என்று எல்லா கனவு திட்டங்களையும் 8 மணி நேரம் பேசுறான். ஆனா அந்த 56 நிமிஷமும் மக்களை விரும்புகிற, மக்கள் வெறுக்கிற அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிறது விஜயா. 2 பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, என்ன உருட்டாலும் 2 பேர் ஒண்ணு இன்னொன்னு. உங்களுக்காக உங்க விஜய் எல்லாத்தையும் இழந்துட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வேதனையும் தாங்கிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? சார்ட்டர் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். எதுல வந்த? 900 கோடிக்கு 800 கோடிக்கு வீடு கட்டி 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி ஒத்தால நான் ஒருத்தர் சோற பார்த்து உட்கார்ந்திருக்கேன். 9000 ஸ்கொயர் ஃபீட், ஐ மீன் 22 சென்ட், 4 கிரவுண்ட், 4 கிரவுண்ட்ல வீட கட்டி ஒரு ஆளு கோபால்னு ஒருத்தன், ஒரு ஆளு 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிருக்காமல்ல, அது மாதிரி ஒரு ஆளு பனையூர்ல ஒரு அப்பா இல்ல. எங்க இருக்காங்க? அப்பா அங்க மயிலாப்பூர் பக்கம் இருக்காங்க, அம்மாவும் அங்க இருக்காங்க, மனைவி லண்டன்ல, மகன் இங்க சென்னையில தனியார் விடுதியில வலசரவாக்கத்துல ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான், மகள் அங்க இருக்காங்க. இவன் ஒரு ஆளுங்க, ஒரு ஆளுக்கு 9000 ஸ்கொயர் ஃபீட்ல வீட கட்டி ஒத்த ஆளு சோத்த பார்த்துட்டு உட்கார்ந்து போனான். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. நீ பாத்தீங்களா? கூட்டம் போடுறது 7:30 மணி. எங்க அண்ணன் தமிழ்நாடு முழுக்க பேசுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் பேசுறாங்க. ஒரு நாளைக்கு 4 கூட்டம், 5 கூட்டம், 6 கூட்டம் அவங்க தகுந்த மாதிரி போடுறாங்க. ஆனா 12 மணிக்கு உச்சி வயல தான் பேசுவாப்ல. சாயந்தரம்னா வடிவேல் மாதிரி தான், 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு ஒண்ணு யார் தான்ப்பா கூப்பிடுறா? பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, யார் தான் கூப்பிடுறா 6 மணிக்கு? அப்படி இல்ல, தெரியல எனக்கு. யாராவது தாவே கலக்கூடிய சகோதரர்கள் யாராவது நண்பா, நண்பிஸ், தோழா, தோழிஸ் யாராவது சொன்னா நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்குவேன் நானு. எனக்கு தெரியல 6 மணிக்கு. ஏன்னா நேற்று காரைக்குடிக்கு வர்றாப்புல, காரைக்குடியில காத்திருக்காங்க. காரைக்குடிக்கு விஜய் மட்டும் வந்து எங்க தளபதி வந்து காரைக்குடிய மக்கள் பிரச்சனை, மொழி பிரச்சனை, நீர் எப்படி மாத்துவேன், நிலத்தை எப்படி மாத்துவேன், எப்படி வேலையை கொடுப்பேன், அண்ணன் சீர் எப்படி கொடுப்பேன், தாய்மாமன் சீர் எப்படி கொடுப்பேன், 2500 எப்படி கொடுப்பேன், காஞ்சி பட்டு புடவை எப்படி கொடுப்பேன் பேச போறாரு. பாருங்க, 10 எரிய போது காரைக்குடி. காரைக்குடியை புரட்டி போட்ட விஜய், விஜயனுடைய ஃபயர் ஸ்பீச்னு போடலாம்னு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து அவளை வந்த உடனே ஓடிட்டேன்ல, வடிவேலு குடிஞ்சு ஓடுவார்ல, அது மாதிரி வண்டியை வந்து இப்படி தேவர் சில பக்கம் திருப்பி, ஏன்னா 2:10 ஆயிடுச்சான். நகரம் படத்துல வடிவேல் இருக்காப்ல, மணி என்ன 3, 2:59 வந்தா யாரும் நீ சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனா நீ தப்பிச்சிட்ட. இந்த இதே கூட்டு தைத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடுற, அங்க நான் ரொம்ப உக்கரமா இருப்பேன், டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி 2:10 ஆயிடுச்சான். இப்ப 10 மணி வரைக்கும் தேர்தல் பரப்புரைய தேர்தலா நீ சொல்லுது. 10 மணி வரைக்கும் பேசலாம், 10 மணிக்கு மேலையும் பேசினாலும் தேர்தல் என்ன பண்ணும்? வழக்கு போடும். அவ்வளவுதானே. ராதாபுரத்துல எங்க அண்ணன் பேசிட்டு இருக்காங்க, காவல்துறை வந்து சொல்றாங்க, ஐயா டைம் ஆயிடுச்சு, இருக்கட்டுங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கும் சேர்த்தாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சா வழக்க போடுங்கிறாரு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு, தடை என்றால் அதை உடை என்று ஒரு தலைவன் நிற்கிறான். அந்த தலைவன் எல்லா பிரச்சனையும் பேசுறான், ஆனா இவன் எதையுமே பேச மாட்டேன். ஆனா தாவேக்கா வந்தால் நாம் மகிழ்ச்சி கூடாரம் காலியாயிரும். தாவேக்கா வந்தால் இளைஞர்கள்லாம் தாவேக்காக்கு போயிருவாங்க, விஜய் பின்னாடி போயிருவாங்க, சீமானுக்கு 8 விழுக்காடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா 2026 பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில மாநாடு போட்டோம். 2 லட்சம் சேர், 2 லட்சம் இருக்கை நிறைந்து திடல் முழுக்க திறந்து உளவுத்துறை ரிப்போர்ட் படி 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் இளைஞர்கள் திரண்டா, படிச்ச இளைஞர்கள் திரண்டா. பிரபாகரன் என்ற தலைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த நாம் கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தன் கூட
எவனாலையும் அந்த எவனாலையும் அவன் வாக்கை சரிக்க முடியாது. ஒவ்வொரு ஊரிலும் கூடுகிறது கூட்டம். என்ன கூட்டம்? லட்சிய கூட்டம். அது என்ன? ரசிக கூட்டம். அது கூத்தாடி கூட்டம். இது கொள்கை கூட்டம். அது என்ன கூட்டம்? அது சினிமா கூட்டம். எங்களுக்கு கூடியிருப்பது சித்தாந்த கூட்டம். நாம் இந்த பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் கேட்ட சொல்லுவான், என்ன கொள்கை? தமிழ் தேசிய கொள்கை. என்ன கோட்பாடு? தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் என் நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிற கோட்பாடு. 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க? தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போவீங்க? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் 16 வருஷமா ஒரு தலைவன் மக்களுக்குள்ள கடத்திருக்கிறான்.